எல்லாமே கருப்பு கருப்பு கருப்பு. ஏன் வெற்றி நில்லுங்க. என்ன இது? நான் உங்களுக்காக எவ்வளவு வைப்ரண்ட் கலர் ஷர்ட் எல்லாம் எடுத்து வைப்பேன், நீங்க வெளியே போட்டு போவீங்க, எவ்வளவு ஸ்மார்ட்டா இருப்பீங்கன்னு. நீங்க இதுக்கு பதிலா இந்த கருப்பு சட்டையே போட்டுட்டு போறீங்களே, சரியான மரமண்டையா இருக்கீங்களே. இல்ல பொண்டாட்டிக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு கொஞ்சம் கூட புரியாதுல்ல? இவ்வளவு நாளா மேடம் மேடம்னு சொல்லி உயிரை வாங்குனீங்க. அதுல இருந்து இப்பதான் நான் உங்களை எப்படியோ வெளியே கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு மேல எனக்கு என்ன கலர் பிடிக்கும், எந்த கலர் ஷர்ட் பிடிக்காது, எப்படி ஹேர் ஸ்டைல் வச்சா பிடிக்கும்னு உங்களுக்கு கிளாஸ் எடுத்து தான் மாத்தணும் போல இருக்கே. ஏற்கனவே இருக்கிறதே இத்தனோட குருவி மாதிரி ஒரு மூஞ்சி, அதுலயும் தாடி மீசன்னு ஏதோ பெரிய சண்டியார் மாதிரி நினைப்பு. அப்பப்ப மீசைய முறுக்கிக்கிறது. இல்ல உங்களுக்கு நான் எப்ப கிளாஸ் எடுத்து எப்படி மாத்த போறேன்னு எனக்கு புரியல. இதுல 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 நீங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. நீங்க லவ் பண்ணீங்கன்னா நான் லவ் பண்ணணுமா? இருங்க. ஐயோ அம்மா. ஏங்க இனிங்க என்னங்க பேச பேச பொக்குன்னு வயிற்றுல அடிச்சிட்டீங்க. என்னங்க நீங்க? நான் ஷர்ட்டை தானே அடிச்சேன். அது என்னங்க சொன்னீங்க? மூஞ்சி டவுலோண்டு இருக்கா குருவி மாதிரி, மீசிய முறுக்க கூடாதா? ஏதோ ஒரு பக்கம் காட்டுங்க. தெரியல. அப்புறம் வேற எதுவும் சொன்னீங்களே, அது இது இது உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் எனக்கு தெரியாதா? இல்ல அப்படிதான் நீங்க சொன்னீங்க, நான் கேட்டேன். எனக்கு எதுவுமே புரியாதுல்ல, டியூப்லைட் இல்ல. அப்ப வேணா ஒண்ணு பண்ணுங்க, நீங்க A4 பேப்பர் எடுத்துக்கோங்க, மேல புள்ளியார் சொல்லி போட்டுக்கோங்க, கீழே ஃபுல்லா நான் என்னென்ன பண்ணணும், என்ன கலர் ட்ரெஸ் போடணும், தாடி வைக்கணுமா, மீசை வைக்கணுமா, தாடி எடுக்கணுமா, மீசை எடுக்கணுமா, எல்லாத்தையும் ஃபுல்லா எழுதி 10 ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வீடு ஃபுல்லா அங்கங்க ஒட்டி வச்சிருங்க. அதை நான் பார்த்து உங்க மைண்ட்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சு அதே மாதிரி நடந்துக்கிறேன். ஓகேவா? அப்ப கூட நான் சொல்லிதான் உங்களுக்கு புரிய வைக்க வேண்டியது. ஒன்னும் சொல்லலைங்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த லவ்வர் பாய் கேரக்டர்லாம் உங்களுக்கு செட் ஆகாதுன்னு சொல்ல வந்தேன். அதெல்லாம் வரும், பண்ணிட்டு தான் வந்துருக்கிறோம். நான்லாம் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சார் படம் பார்த்து வளர்ந்தவங்க. நீங்க டக்குன்னு நவரச நாயகன் கார்த்திக் மாதிரி மாறினா மாற மாட்டேன். நான் ஒன்றும் லவ்வர் பாய் இல்லைங்க, அரசியல்வாதியோட பாய். வெற்றி கன்ஃபார்ம் பண்ணுறோம் பார்த்தீங்களா டாடி? நீங்கள் ஒன்று பண்ணுங்க, பேப்பர் லிஸ்ட்டு போட்டு வைங்க, நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறோம். மாட்டி விட்டுட்டியே. அந்த சட்டை வைங்க. இல்லை வச்சு சட்டை வச்சுருங்க. அந்த சிவப்பு கலர் எடுங்க. செம்ம கலருங்க, ஓம் சக்திக்கு மாலை போட்ட மாதிரி. ஆமாம் ஆமாம், நான் என்ன பண்ணுறேங்க, அந்த சட்டை கிளிகிற வரைக்கும், சாயம் போகிற வரைக்கும் இதே சட்டையை போட்டு சுற்றிட்டு இருக்கிறேன். வெற்றி பட்டுச்சு. எதுக்குங்க சட்டைக்கு ஆளு நேரில் இருக்கிறது? இவரு ஒருத்தர் சிவ பூஜையில கரடி மாதிரி. ஏங்க கட்சி ஆஃபீஸ்க்கே போக மாட்டாருங்க, வேலையும் சொல்லியும் போட்டு வீட்டிலே உட்காந்துருக்காரு.